ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு. தமிழகத்தில் வரும் 16ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16ஆம் தேதி தமிழகத்தில் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் வெங்கட்ரமணன். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரம். தென்னிந்திய பகுதிகளில் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. வருகின்ற 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 16ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் 6 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, திருப்பத்தூர், சேலம், வேலூர் உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது. 17ஆம் தேதி 11 மாவட்டத்திற்கும், 18ஆம் தேதி 10 மாவட்டத்திற்கும், 19ஆம் தேதியை பொறுத்தவரைக்கும் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், காஞ்சிபுரம் உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரைக்கும் மதிய நேரத்தில் வெயிலுடைய தாக்கம் சற்றே அதிகமாக இருந்தாலும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் சென்னையில லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 4 நாட்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அதே வேளையில தமிழகம், புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல வெப்பநிலை என்பது 2 to 3 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அதிகரிக்கக்கூடும் என்கின்ற தகவலையும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளுமே நிலவக்கூடிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்துல 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. 16ஆம் தேதியிலிருந்து 19ஆம் தேதி வரை தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழைக்கான எச்சரிக்கையை சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன். ஆக்கப்பூர்வமான நிகழ்வுகளை அலசி ஆராய் ஒரு களம். RDX திங்கள் முதல் சனிக்கிழமை வரை இரவு 7 மணிக்கு.